ஏங்க இந்த மோடி வந்து எல்லாத்தையும் பிரைவேட் கொடுத்துட்டாருங்க, புரியுதுங்களா? சிபிஐயும் பிரைவேட் கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட? அதானி கேட்டியா, அம்பானி கேட்டியா? யாருகிட்டயோ கொடுத்துட்டாங்க. ஆனா அதனாலதான் அவங்க வந்து ப்ராப்பரா வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. கவர்மெண்ட் தான் வேலை பார்க்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஆபீஸ்ல நீங்க பாக்குறீங்கல்ல, 10 மணிக்கு ஆபீஸ்னா 11 மணிக்கு தான் வருவாங்க. ஆமா, அது கரெக்ட் சார். நீங்க பேசுறதுல நான் அது வந்து ஆமோதிக்கிறேன். கரெக்ட். இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்க கவர்மெண்ட் பஸ் எடுங்க, டயத்துக்கு எங்கேயாவது எடுத்திருக்கானா? எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த கவர்மெண்ட்னாவே ஒரு டிலேன்னு இருக்கும். அப்ப மோடி நல்லது தானே பண்ணிருக்காரு. எல்லாம் ப்ராப்பரா கரெக்டா தானே நடக்கணும்ன்றதுக்காக பிரைவேட்ல குடுத்திருக்காரு. நல்லது தானே பண்ணிருக்காரு. ஏங்க கொஞ்சம் கூட சார் உங்களுக்கு ப்ராப்பரா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ப்ராப்பரா வேலை செய்ய மாட்டாங்க, ப்ராப்பரா வர மாட்டேங்குதுன்னா பிரைவேட்ல கொடுத்தா இதெல்லாம் கரெக்டா நடக்கணும் அப்படின்றத ஒரு நல்ல எண்ணத்துல தானே மோடி ஐயா செஞ்சிருக்காரு. ஏங்க அவரு பாஸ்போர்ட் ஆபீஸ் கொடுத்தது வரைக்கும் சரி. ஒரு பாஸ்போர்ட் வர்றதுக்கு 6 மாசம் ஆகுவான். ஆமா, இப்ப வந்து 3 நாள்ல வருது. ஓகே. சிபிஐ கொடுக்க சொன்னாங்களா? ஏன் கொடுத்ததுல என்ன தப்புன்ற? ஏங்க எங்க தலைவனை விசாரணை நீங்க மாட்டிக்கிட்டீங்க வகையா, அதனால வச்சு செய்யறாங்க, அதனால பொங்குறீங்களோ? மாட்டிக்கிட்டோம் வச்சு செய்யறாங்க, பொங்குறமா? அதுதான் அவரை வச்சு செஞ்சுன்னு இருக்காங்க சிபிஐ, அதனால நீங்க இப்ப பொங்குறீங்க. உள்ள நடக்கிற விஷயம் தெரியாம பேசாதீங்க. சீரியஸா சொல்றேன். உள்ள பயங்கரமா நடக்குதோ? உள்ள பயங்கரமா நடக்குதா? வேணாங்க. வெளியில சொன்ன அசிங்கம். என்னங்க எது பேசினாலுமே விதண்டாவாதமா பேசிட்டு இருக்கீங்க. புரியல. என்ன நடக்கும் உள்ள நடந்து எதுவுமே தெரியாது. ஆமா, அசிங்கங்கிறீங்க. என்னத்த பாத்தீங்க அங்க போய்? அப்படி இல்ல சார், உள்ள எது வேணாலும் நடந்திருக்கலாம், எது வேணாலும் செஞ்சிருக்கலாம், பேசியிருக்கலாம். அதை வச்சு நான் சொன்னேன் வெளியே தெரிஞ்ச அசிங்கமா இருக்கும் விஜய்க்கு அப்படின்னு சொன்னேன். என்ன எது வேணுமாலும் நடந்திருக்கலாம், எது வேணுமாலும் செஞ்சிருக்கலாம், எது வேணுமாலும் பேசியிருக்கலாம். என்ன அசிங்கம் நடந்துச்சு? எல்லா அசிங்கம் நடந்துச்சுங்கிறேன். இல்ல எனக்கு தெரியல, நீங்க வேணா உண்மையை அவுத்து விட்டா தெரியும் இந்த அசிங்கம் நடந்திருக்குன்னு. நீங்க என்ன தெரியுமா கேக்குறீங்க? எங்க தலைவனை அப்படியே தலைவா படத்துல கட்டி தொங்க விட்டு லத்திய வச்சு டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சான் அப்படிங்கறது மாதிரி நீங்க விசாரிக்கிறீங்களா? அதான் நடந்திருக்கு போல இருக்குன்னு அப்படி நினைக்கிறீங்களா? இல்ல அதுதான் நடந்திருக்கு போல இருக்கு. இல்ல எது புரியல, சம்பந்தம் இல்லாம என்ன இதெல்லாம் வந்து. சரி ஓகே சார், இது மாதிரிலாம் கேட்காதீங்க.